தாவேக தலைவர் விஜயின் வீடு நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் காசரீனா டிரைவ் அவென்யூவில் உள்ளது. வீட்டில் இருந்தால் வழக்கமாக மாலை நேரத்தில் மாடியின் மீது விஜய் வாக்கிங் செல்வது வழக்கம். அந்த வகையில் 18ஆம் தேதி மாலை மாடி மீது வாக்கிங் செல்வதற்கு சென்ற விஜய் அங்கு இளைஞர் ஒருவர் இருப்பதை கவனித்துள்ளார். விஜயின் காலடி சத்தம் கேட்டதும் ஒரு ஓரமாக பதுங்கி இருந்த அந்த மர்ம நபர் வருவது விஜய் என்று தெரிந்ததும் பாய்ந்து ஓடிச் சென்று எங்க அண்ணனை பார்த்துட்டேன் என்று கட்டி பிடித்து ஆனந்த கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. ஐயோ பார்த்துட்டேன் எங்க அண்ணனை பார்த்துட்டேன், பேசிட்டேன், தொட்டுட்டேன். ஐயோ அதே முடி, அதே மீசை, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைல். ஐயோ நான் தானா அதே பார்த்து நீதானா நீ பார்த்துன்னா எவனை நம்புவானா. தனது ரசிகர் என்று தெரிந்து கொண்டதும் அந்த இளைஞரை ஆசுவாசப்படுத்தி கீழே அழைத்து வந்து காவலாளிகளிடம் விஜய் ஒப்படைத்துள்ளார். அப்போது அந்த இளைஞர் சற்று வித்தியாசமாக நடந்து கொள்வதை கவனித்த விஜய் இவர் மீது புகார் எதுவும் கொடுக்க வேண்டாம் எனவும் அவரை சாப்பிட வைத்து மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என கூறிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. தங்களின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பையும் மீறி அந்த இளைஞர் எப்படி உள்ளே நுழைந்தார் என்று வீட்டின் காவலாளிகள் மற்றும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கும் ஒய் பிரிவு அதிகாரிகளும் விசாரித்தனர். அந்த இளைஞர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததால் நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த இளைஞர் சற்று மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர் என்பதை அறிந்த போலீசார் அவரை சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். முன்னதாக நீலாங்கரை போலீசாரின் விசாரணையில் அந்த நபர் 24 வயதான அருண் என்பதும் மதுராந்தகத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. வேளச்சேரியில் அவரது உறவினர் வீட்டில் தற்சமயம் வசித்து வரும் அருண் சிறுவயது முதலே தீவிர விஜய் ரசிகர் என்று கூறப்படுகிறது. வேளச்சேரியிலிருந்து விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு அவரை பார்ப்பதற்காக வந்து செல்வது வழக்கம் என்றும் வீட்டிற்குள் செல்ல திட்டமிட்டு அங்கு சுற்றித் திரிந்ததாகவும் கூறப்படுகிறது. விஜய் வீடு அமைந்துள்ள பகுதியில் பல முக்கிய பிரமுகர்கள் இருப்பதால் எப்பொழுதும் அங்கு போலீசார் கண்காணிப்பு இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளதால் சுழற்சி முறையில் விஜய் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஒய் பிரிவு அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் மட்டுமின்றி தனியார் காவலாளிகளும் எப்போதும் பாதுகாப்பில் இருப்பார்கள். வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராவும் அனைத்து வழிகளிலும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. இத்தனை பாதுகாப்பையும் மீறி இந்த இளைஞர் உள்ளே சென்றதை ஒருவர் கூட பார்க்கவில்லையா என்று கேள்வி எழுந்துள்ளது. விஜய் வீட்டின் பின்பக்கம் இருப்பது கபாலீஸ்வரர் 4வது தெரு. இந்த தெருவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து வருவதால் இவ்வழியாக வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாமல் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றியும் இருந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சுவற்றை ஒட்டியுள்ள மரத்தில் ஏறி விஜய் வீட்டிற்குள் அந்த இளைஞர் நுழைந்தது தெரியவந்துள்ளது. யாருக்கும் தெரியாமல் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பகல் நேரத்திலேயே வீட்டிற்குள் நுழைந்து விட்டதாகவும் பின்பக்கம் வழியாக மொட்டை மாடி மீது ஏறி பதுங்கியிருந்த அந்த இளைஞர் அன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மாடி மீது உணவு குடிநீர் இன்றி பதுங்கி இருந்துள்ளார். நேற்றும் பகல் முழுவதும் அங்கு பதுங்கியிருந்த நிலையில் மாலையில் வாக்கிங் சென்ற விஜயை பார்த்துள்ளார் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து விஜய் வீட்டின் பின்பக்கமும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதற்கிடையே விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக விஜய் தரப்பில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் ஆதம் மற்றும் சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.